நகர்ப்புறங்களை தூய்மை நகரமாக மேம்படுத்த தமிழ்நாடு அரசு பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னையில் கூவமாறு, அடையாறு மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாயை புனரமைக்கும் தமிழ்நாடு அரசின் மிகப்பெரிய திட்டத்திற்கு மத்திய அரசு முக்கிய ஒப்புதலை வழங்கியுள்ளது. நகர்ப்புற சவால் நிதி திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 7500 கோடி நிதி வழங்க மத்திய அரசு கொள்கை ரீதியான அனுமதி அளித்துள்ளது. முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மாற்ற திட்டத்தின் கீழ் இந்த நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்த இந்த திட்டம் தமிழ்நாட்டின் நகர்ப்புற வளர்ச்சியை புதிய கட்டத்துக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வெளியிட்ட தகவலின்படி நகர்ப்புற சவால் நிதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மொத்தமாக 30,000 கோடி ரூபாய் வரை நிதி பெற தகுதி பெற்றுள்ளது. இதற்காக பல்வேறு திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கைகள் கட்டம் கட்டமாக மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக நீண்ட காலமாக மாசு ஆக்கிரமிப்பு மற்றும் பராமரிப்பு குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள கூவம், அடையாறு மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாயை முழுமையாக சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் அடுத்த 5 ஆண்டுகளில் கண்கூடும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் சாலைகள், மழைநீர் வடிகால் அமைப்புகள், நடைபாதைகள், பல்தள வாகன நிறுத்தமிடங்கள் உள்ளிட்ட நகர்ப்புற உள்கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட உள்ளன. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய நகரங்களில் நவீன பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. மழைநீரை சேமித்து நகர்ப்புற வெள்ள அபாயத்தை குறைக்கும் ஸ்பாஞ்ச் பார்க் எனப்படும் சிறப்பு பூங்காக்களும் உருவாக்கப்பட உள்ளன. மொத்தமாக 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி, நகராட்சி பத்திரங்கள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களின் உதவியும் பெறப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.